இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. அன்பானவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வசனம் வேதாகமத்திலிருந்து, குறிப்பாக சங்கீதம் அதிகாரம் 19 வசனம் 7 குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம் பல நேரங்களில் மன அழுத்தம், தளர்ச்சி, குழப்பம் ஆகியவற்றால் சோர்ந்து போகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு உயிர்ப்பையும் புதிய சக்தியையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தின் அறிவு எல்லாம் முழுமையானது அல்ல, ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதில் தவறில்லை. அது நம்மை நேரான பாதையில் நடத்துகிறது. மேலும் கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் ஒருவர் ஞானம் பெறுவார். சாதாரண மனிதனாக இருந்தாலும் தேவன் அவரை ஞானமுள்ளவராக மாற்றுவார். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் அதிகாரம் 3 வசனங்கள் 27 மற்றும் 28 இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது சாலமன் ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். அன்பானவர்களே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசித்து அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடிவு செய்யலாம். அப்பொழுது நம்முடைய ஆத்மா உயிர்ப்புடன் இருக்கும். நம் வாழ்க்கை ஞானத்தால் நிறைந்ததாக மாறும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பான கர்த்தாவே, உமது குறைவற்ற வேதத்திற்காக உமக்கு நன்றி. அதை தினமும் வாசித்து புரிந்து அதன்படி வாழ உதவுங்கள். எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து ஞானமுள்ளவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.